ஹாய்ங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையிலேயே நம்ம காட சுத்தி பார்க்கறதுக்காக வந்துட்டோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம காப்பி தோட்டத்தில மிளகு கொடியெல்லாம் நல்லா விளைஞ்சு முளைச்சு வந்திருக்கா? அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்க்க வந்தோம். அதேமாரி இது பார்த்தீங்கன்னா, குழின்னு பார்த்தீங்கன்னா, காப்பி நாத்து நடுறதுக்கான குழி இது. இவ்ளோ அகலமா வெட்டினா மட்டும் தான் அந்த நாத்து நல்ல தரமா முளைச்சு வரும். இல்லன்னா கொஞ்சம் நாத்து ஒரு மாரி வாடுன மாரி போயிரும். இது இவ்ளோ பெரிய அகலமான குழி வெட்டினா மட்டும் தான் நாத்து நல்லா வரும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பிள்ளைங்கள கொஞ்சம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால அவங்கள செஸ் விளையாடுங்க, நீங்க விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய பையனுக்கும், சின்ன பையனுக்கும் விளையாட வச்சாச்சு. அவங்க ம யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் ₹10 தரேன் அப்படின்னு சொன்னோனே 2 பேரும் பயங்கர குஷியா விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. நானே இத எதிர்பார்க்கல. இவ்ளோ குஷியா விளையாடுவாங்கன்ட்டு. பார்த்தா சமத்தா நல்ல பிள்ளைங்களா விளையாட ஆரம்பிச்சாங்க. சரி அவங்க விளையாடுற வரைக்கும் நம்ம அவங்களுக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸு செஞ்சு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், காலிஃப்ளவர் சில்லி செஞ்சு குடுக்கறதுக்கு கிளம்பியாச்சு. அவங்க விளையாடி முடிக்கிறதுக்குள்ள நம்மளும் காலிஃப்ளவர் சில்லி ரெடி பண்ணி அவங்களுக்கு எடுத்துட்டு வந்தாச்சு. யார் இந்த ப விளா ஜெயிக்க போறாங்கன்னு எனக்கும் தெரியல. இருங்க பார்க்கலாம். நம்ம அவங்க விளையாடுறத நம்ம இன்ட்ரெஸ்ட்டா நான் நல்லா பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்ன இடையில இடையில நான் கொஞ்சம் சொல்லிக் குடுத்தேன்ட்டு என் பெரிய பையன் டென்ஷன் ஆயிட்டான். மத்தபடி அவன் நல்ல பயங்கர டேலண்ட்டுங்க செஸ் விளையாடுறதுல. அ எ யார் செஸ் இப்போ விளையாடி முடிக்க போறாங்கன்னு நெனைக்கிறேன். யார் சீக்கிரமா ஜெயிக்க போறாங்கன்னு தெரியல. சே சின்ன பையனுமே இப்போ வர வர நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு விளையாடுறதுக்கு. அதாவது பெரிய பையனுக்கு செஸ் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் செஸ் போர்டு ஒண்ணு வாங்கி குடுத்தேன். இப்போ அவன் செஸ் இல்லாம இல்ல அப்படின்ற மாரி வந்துட்டான். நல்லா விளையாடுவான். நல்ல டேலண்ட் அவனுக்கு. அ சின்ன பையனும் அதே மாரி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அவன்கிட்டயும் கொண்டு வரேன் நானும். பார்க்கலாம் அவன் யார் ஜெயிக்கிறாங்கன்னு. கடைசியில பெரிய பையன் தான் ஜெயிச்சான். அ அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் சாப்பாடு குடுத்துட்டு, காலிஃப்ளவர் சில்லிலாம் குடுத்துட்டு சாப்பிட வச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்க தோட்டத்துக்கு கிளம்பியாச்சு. தோட்டத்தில பூச்செடிகள், அ அப்புறம் பீன்ஸு, முறுக்கு பீன்ஸு எல்லாம் போட்டிருந்தோம். அதெல்லாம் பார்க்க போனோம். சரி குழம்புக்கு 2 கத்திரிக்காய் பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க தோட்டத்துக்கு வந்தோம். இந்த தோட்டத்தில கத்திரிக்காய், பாவக்காய் எல்லாமே இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு இந்த பூச்செடிய பார்க்கும்போது அவ்வளோ ஒரு குஷியாயிருவேன் நானு. அவ்வளோ அழகா இருந்துச்சு. என்னுடைய பூச்செடியில வந்துக்கிற பூவெல்லாம். அ பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. அம் இந்த இந்த ரோஸ்ன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், இத மட்டும் ஒண்ணே ஒண்ணு பறிச்சு தலையில வச்சுக்கிட்டேன். அ இது அழகா இருக்குது பார்க்கறதுக்கு. உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நெனைக்கிறேன். இதுல நம்ம பாவக்காய், பீன்ஸு, சொரக்கொடி, பூசணி கொடி எல்லாமே இதுல போட்டிருக்கோம். அ இதுல டேலியா பூச்செடி, ம் இது எல்லாமே இருக்குது. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, அத கத்திரிக்காய் தான் 2 பறிக்கிறதுக்காக வந்தோம். கத்திரிக்காயும் அந்த பக்கம் இருக்குதுங்க. ரோஸ் செடியில பார்த்தீங்கன்னா, நல்லா அரும்பு. அதாவது ஒரு செடி விடாத எல்லாமே பூ விட்டுருக்குதுன்றப்ப எனக்கு அவ்வளோ ஒரு குஷியா இருந்துச்சு. அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம ஒவ்வொரு பூவுமே டெய்லியும் பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு மனசு சந்தோஷமா இருக்கும். அதாவது இவ்ளோ நாள் காட்டு எருமைகள்லாம் ரொம்ப அடாவடி பண்ணுச்சுங்க. அதாவது வீட்டுக்குள்ள அ வீட்டு பக்கத்துல இருக்கிற செடி கொடிங்க எல்லாமே சாப்பிட்டுட்டு அதுங்க பாட்டுக்கு போயிருங்க. அதனால நம்ம என்ன பண்ணோம், இப்போ வீட சுத்தி எல்லாம் வேலி போட்டுக்கிட்டோம். வேலி போட்டதுனால எங்களுக்கு இப்பதான் செடி கொடிங்கலாம் கொஞ்சம் பத்திரமா பாதுகாப்பா இருக்குது. அதனால எங்களுக்கும் குழம்புக்கு தேவையான காய், கீரை எல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே கிடைக்கிது. அதுவும் இல்லாம ரோஸ் பூச்சி பூச்செடிங்களும் அதிகமா எனக்கு கிடைக்கிறதுனால நான் என்ன பண்ணிக்குவேன், டெய்லியுமே சாமிக்கு போடுறதா இருந்தாலும் சாமிக்கு போட்டுக்குவேன். இல்லையா, தலைக்கு வச்சுக்குவேன். அது மாரி எல்லாமே பண்ணிக்குவோம். கத்திரிக்காவும் கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்குது. அதனால இத பறிச்சு நம்ம குழம்புக்கு வச்சுக்கிறோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு செடியிலயும் நெறைய இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது, அ ஏதோ ஒரு செடியில ஒரு 2 காய், 3 காய் அந்த மாரி வந்திருக்குது. இந்த மாரி வளஞ்சு வளஞ்சும் வந்திருக்குது. அ நம்ம அடுத்ததா பார்த்தீங்கன்னா, முறுக்கு பீன்ஸு. இந்த முறுக்கு பீன்ஸ்ல பார்த்தீங்கன்னா,
இப்போ தான் எல்லாமே பூ விட்டுருக்கு. காய் வந்து வரல. இப்போ தான் பூ விட்டுருக்கு. அதனால நம்ம வந்து பூவ பார்த்துட்டு, சரி நம்ம அடுத்த டைமு வந்து அ பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நம்ம பாவக்கொடி இருக்குதான்னு பார்த்துக்குவோம். பாவக்காய் இருக்குதான்ட்டு. பாவக்காய் ஆனா 2 இருந்துச்சு. 2 பாவக்காய் இருந்தது. அத வந்து நாங்க பொரியல் பண்றதுக்காக எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ம், எந்த இடத்துல பார்க்க போறோம்னா, அ ரோஸ் செடி, பூச்செடி எல்லாம் பார்த்தாச்சா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நம்ம காஃபி நாத்து, மிளகு நாத்தெல்லாம் நட்டு வச்சிருக்கோம். அதையும் நம்ம பார்த்துருவோம். இந்த தொட்டியில வந்து நம்ம இந்த அழகு செடிகளும் வச்சிருக்கோம். ஆ காஃபி நாத்து, மிளகு நாத்து, அடுத்தது ம் வு ஏதோ மருதாணி செடி ஒண்ணு, இது மாரி நட்டு வச்சிருக்கோம். பாருங்க, அதையும் பாருங்க. இதில பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போதைக்கு வீட்டுக்கு தேவையானது மட்டும் தான் இங்க பயிர் பண்ணியிருக்காங்க. ம் உங்களுக்கு தேவைன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் நாத்து வேணும்னா நான் அ தரமான நாத்து கிடைக்கும். நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கங்க. கமெண்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கேத்த மாரி நான் வீடியோ எடுத்து ஒண்ணு போடுறேன். கமெண்ட வச்சு தான் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ எப்படி போடுறது, என்ன பண்றதுன்ட்டு நான் முடிவு பண்ணுவேன். நீங்க வந்து காஃபி நாத்து, மிளகு நாத்து இதெல்லாம் இருக்குது. நம்ம வந்து இது எல்லாமே இயற்கையாவே நம்மளே விளைவிக்கிறதுனால, இது வந்து தரமாவும் இருக்கும் இந்த நாத்து. அதனால பயப்படாம நாத்து வாங்கிக்கலாம். சவுக்கு நாத்து, மிளகு நாத்து, கமலா, அப்புறம் பட்டர் ஃப்ரூட்டு இது எல்லா வகையான நாத்துகளுமே இங்க கிடைக்கும் நம்ம ஊர்ல. நம்ம ஏரியாவுல கிடைக்கும். நீங்க சொன்னீங்கன்னா, அதுக்கேத்த மாரி நம்ம அடுத்த வீடியோலயே அவங்க கான்டாக்ட் நம்பர் குடுத்து, வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க. அ அதே மாரி உங்களுக்கு காஃபி பவுடர் வந்து நம்ம நேச்சுரலாவே நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது தாங்க. அதனால உங்களுக்கு எந்த ஒரு கலப்படமும் இல்லாத பவுடரா நம்மளால தர முடியும். நீங்க வந்து வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா, அதுக்கேத்த மாரி காஃபி பவுடர் எல்லாம் ரெடி பண்ணி குடுப்பேன். நீங்க வந்து பயப்படாம நம்ம காஃபி பவுடர், மிளகு அ இதுகள்லாம் தாராளமா வாங்கிக்கலாம். அ வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்.